போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பிளான் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். 180 நாட்களுக்கான மாஸ்டர் பிளான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் டே 1 நாளையிலேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. முதல் தேர்வு சிந்துவெளி நாகரிகம். ஸோ இது டாபிக் வைஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு, அதே போல் 11ஆம் வகுப்பு 2 வகுப்புலையும் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துக்கான PDF நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டோம். ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே போல் ரெகுலராக யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதற்கான டெய்லி PDF வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் இப்போவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெகுலராக உங்களுக்கு பிளான் PDF எல்லாமே வந்துடும். நீங்கள் ஆப்பில் மாஸ்டர் பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதை படித்து முடிச்சுட்டு டெய்லி தேர்வு எழுதிட்டு வர முடியும். இல்லை நீங்கள் ஓனாக படிச்சுட்ருங்க, வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிலபஸை நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் கொடுத்துருக்கோம். முதல் மாதத்துக்கு ஹிஸ்ட்ரி, அதே போல் புவியியல், இந்த 2 யூனிட்லையும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பிளான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பிளான் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு தேர்விலையும் எவ்வளோ கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் மினிமம் 30 கொஷின் இருக்கும். அது பெரிய லெசன்ஸ் இல்லை, நிறைய யூனிட் இருக்குது அப்படின்னா 50 கொஷின் சொல்லியும் போகும். மினிமம் 30 கொஷின், 40 கொஷின், 50 கொஷின், இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கக்கூடிய லெசனை பொறுத்து மாறுபடும். நீங்கள் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் லெசன் பார்த்துருப்பீங்க. 2 லெசன், 3 லெசன், 1 லெசன், அந்த மாதிரி இருக்கும். அந்த லெசனுக்கான வெயிட்டேஜை பொறுத்து கொஷின் மாறுபடும். அதே போல் அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய லெசன் கவுண்ட்டை பொறுத்து மாறுபடும். அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எண்ணிக்கை பொறுத்தும் மாறுபடும். சரிங்களா? ஸோ எந்த அளவு நம்ம படிக்கணுமோ அந்த லெவலில் உங்களுக்கு கொஷின் எடுப்போம். அதே போல் இந்த டெஸ்ட்லாம் எப்போ சார் பதிவேற்றம் செய்வீங்க? ஆப்பில் டெஸ்ட் எழுதுறது நான் எந்த டைமில் எழுதுறதுன்னு கேட்டதுங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட தேதிகளில் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். காலைல 6 மணிக்கு எழுதிக்கலாம், 10 மணிக்கு எழுதிக்கலாம், 12 மணி எழுதிக்கலாம், 1 மணி, 2 மணி, 7 மணி, எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை சார் நான் அன்றைக்கி எழுத முடியல, அடுத்த நாள் எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாளும் எழுதிக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாளும் எழுதிக்கலாம். நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அந்த தேர்வை அப்போ எழுதிக்கலாம். 6 மாதம் வரையும் உங்களுக்கு அந்த தேர்வு அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எழுதுகிற வரையும் 6 மாதத்துக்குள்ளே எப்போயாவது படித்து முடிச்சு எழுதுங்க. ஆனால் அதுக்குன்ட்டு நீங்கள் நான் மெதுவாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பிளானை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால் தைரியமாக கொடுத்த பிளானை அந்தந்த தேதிகளில் அந்தந்த லெசனை படித்தோமா அன்னன்னைக்கு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெஸ்ட்டை நாங்கள் எப்போ அப்டேட் பண்ணுவோம், எப்போ பதிவேற்றம் செய்வோம் ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 8ஆம் தேதி தேர்வு அப்படின்னா 7ஆம் தேதி நைட்டு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே தேர்வு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? நைட்டு நீங்கள் தூங்கும் போது நாங்கள் தேர்வை அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் காலை எந்திரிச்ச உடனே தேர்வு எழுத ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எப்போ எழுதுறீங்களோ அப்போ நீங்கள் தேர்வை எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாள் நைட் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் உங்களுக்கு தேர்வு அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு அடுத்த நாள் நீங்கள் தேர்வு எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நாளே எழுதாதீங்க. சரிங்களா? எந்தெந்த டேட் நான் கொடுத்தனோ அந்த டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் தேர்வு எழுதிட்டு வாங்க. அதே போல் நான் முன்னே சொன்ன மாதிரி எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு எழுதிக்கொள்ளலாம். எனக்கு பிஸியாக இருக்கேன் சார், இல்லை உடம்பு சரியில்லை சார், 1 வீக் லீவ் எடுத்துட்டேன், இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் அந்த பிளான் நீங்கள் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. மறுபடியும் எப்போ நீங்கள் வரீங்களோ அன்னைக்கு அந்த தேர்வை எழுதிக்கலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எதையுமே நீங்கள் அந்த 6 மாதத்தில் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளான் கொடுத்துருக்கும். அதே போல் இந்த தேர்வில் இணையிறது எனக்கு சார் லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்டதுங்க. இந்த பிளான் ஏன்னா 180 டேஸ்க்கு நாங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்குறோம். அந்த பிளானை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் 799 அப்படின்ட்டு. அந்த ப்ரைஸ்க்குள்ளே இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான். இன்றைக்கி நைட்டு 12 மணி வரையும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் இதற்கான ப்ரைஸ் 999 அப்படின்னு இருக்கும். 6 மாதங்கள் வரையும் டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? அதே போல் சார் இது மாதம் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க. கிடையாது. 6 மாதத்துக்கு 1 டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 மாதம் வரையும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். இதற்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை தான் நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெய்லி டெஸ்ட்டுக்கு போது டெய்லி பிளான் உங்களுக்கு தருவாங்க. அதே போல் டெய்லி ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ண முடியும். உங்கள் லெவலில் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே இந்த பிளான் எப்படி இருக்கும், இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம உங்களுக்கு கொண்டு போக போகிறோம், இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு 150 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டும் போது ஏற்கனவே உங்களுக்கு 180 டெஸ்ட்டே வந்துடும். சரிங்களா? மினிமம் 150 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ TNPSC படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இது உங்களுக்கு இருக்கும். 6 மாதம் முடிக்கும் போது சார் எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டு அப்படின்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியும். என்னால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த லெவலில் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. அதே போல் யூடியூபை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான்க்கான PDF நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? டெலிகிராமில் உங்களுக்கு கொடுத்துருவோம், லிங்க் அனுப்பிச்சிருவோம். அன்னைக்கு காலையில் உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். என்னைக்கு நீங்கள் டெஸ்ட்டோ அதுக்கு முன்னாடி நாளே உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். இப்போ 8ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னா 7ஆம் தேதி உங்களுக்கு PDF வந்துடும். 9ஆம் தேதி தேர்வு அப்படின்னா 8ஆம் தேதி உங்களுக்கு PDF வந்துடும். அந்த PDF வச்சு நீங்கள் அடுத்த நாள் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா?
6th நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு 14 பேஜ் இருக்கும் சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு 14 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனை படித்து முடிச்சிருங்க, 3வது பாடமாக இருக்கும். அதே போல் 11th புக்கில் 1.4ல் சிந்து நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 7 பேஜ் இருக்கும் சரிங்களா. இதையும் படித்து முடிச்சிருங்க, நாளைக்கு தேர்வுக்கு ரெடியாக இருங்க சரிங்களா. படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருங்க. உங்களுக்கு நைட்டு நான் டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன், நாளைக்கு காலையில் நீங்கள் எழுதுங்க. எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்? டெஸ்ட் 1க்கு 6ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 1ல் 3வது பாடம், அதே போல் 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் சிந்து நாகரிகம் சரிங்களா. இதற்கான பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு எழுத போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. ஸோ அந்த பிளானை பார்த்துட்டு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க, லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக பிளானை ஃபாலோ பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டேட்டும் கொடுத்துருப்போம். அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து டே 1 டே 2னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டே 1 டே 2 அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஜூன் 7க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன் 8 தேர்வு, ஜூன் 9 தேர்வு, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஒரு மாதத்துக்கான பிளான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த மாதத்துக்கான பிளான் பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி அப்டேட் ஆகும் சரிங்களா. அது உங்களுக்கு விஜயன் சார் ஹேண்டில் பண்ணுவார், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாதம் ஹிஸ்ட்ரி அதே போல் ஜியாகிரஃபி நான் ஹேண்டில் பண்ணுவேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்க அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அதில் TNPSC மாஸ்டர் பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களோட டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனில் கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.